கூட்டம் உடைச்சிருக்கீங்க அப்படின்னு கால் பண்ணுறாரு. கூட்டம் உடைச்சி உள்ள வந்துருக்கீங்கன்னு கால் பண்றாரு. புரியல சார். கூட்டம் உடைச்சி உள்ள வந்திருக்கீங்க அப்படின்ட்டு கால் பண்ணுறாரு சார். யாரும் அவர் வீடியோ எடுக்கிறது பண்ண சொல்லுங்க. இல்லை இப்போ அவனை வீடியோ எடுப்பான். ஆமாம், நீங்கள் என்ன யாரோ இது யாரோட ஆஃபீஸ் யார் இவங்க இருக்காங்க? நான் வந்தால் இவங்களை வெளியே வந்துட்டு நீங்கள் யாருன்னு கேட்டுருக்காங்க சார். உங்கள் ஆஃபீஸா? எனக்கு பூட்டு இருந்துச்சு இல்லைங்களா? நான் போகும்போது பூட்டு இருந்துச்சு. பூட்டு வந்துச்சு. என்னது உங்கள் ஆஃபீஸா? என்ன ஆஃபீஸ் இது? என்ன ஆஃபீஸ்? ஆ, நீங்கள் என்ன ஆஃபீஸு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆஃபீஸில்? என்ன ஆஃபீஸ்? யார் ஆஃபீஸ்? இது என்னது? இது என்ன பில்டிங் இது? என்ன பில்டிங்னா இது என்னது? வீடியோ எடுக்கிறேன். இப்படிதான் வேலை சனியும் நீங்கள் தப்பு செஞ்சால் பயப்படுறீங்க. தப்பு எதுக்கு பயப்படுறீங்க? வீடியோ எடுத்தால் என்ன எடுத்தால் உங்களுக்கு என்ன? நீங்கள் நல்லா நீ யாரு? நான் இங்கே ஹவுசனாக இருக்கேன். இங்கே ஒரு எல்லா ஃபேமிலி இருக்கிறாங்க. இங்கே குடிச்சிட்டு இருக்காங்க. எல்லா வாங்க வாங்க. அவர் யாரு? அவர் அட்ரஸ் நோட் பண்ணிக்கலாம். நான் பார்க்குறேன். உங்க அட்ரஸ் சொல்லுங்க. அவர் அட்ரஸ் சொல்லுங்க. இது உடைச்சிருக்காங்கல்ல, இது ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. சரியா? இவர் அட்ரஸ் ஸ்டேஷன் வர மாட்டேங்கிறீங்க. எதுங்க நீங்களா அட்ரஸ் எடுத்துருக்கீங்க? ஸ்டேஷன் சொன்னாலும் இல்லையா சார்? இங்கே உள்ளவங்க யார்? நீங்களா மனுஷன் இல்லை சொல்லுங்க. என்ன எது குடிக்கிறாங்க? ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்கன்ற அப்புறம் நான் இங்கே ரிட்டனா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. கம்ப்ளைண்ட் ரிட்டன்ல கம்ப்ளைண்ட் ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஒரு நிமிஷம் சொல்ல. நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்கள் 3 மணி நேரம் போலீஸ் வேலை செய்தா? 3 மணி நேரம் போலீஸ் வேலை செய்தா? எத்தனை முறை வரும் இங்கே வந்துட்டு இருக்க முடியும்? இப்போ எத்தனை ப்ராப்பரா ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுங்க. நீங்க கரெக்ட்டா எடுத்துட்டீங்கன்னா இந்த வர நீங்க ரிட்டனா கம்ப்ளைண்ட் கொடுங்கன்ற அப்புறம் நீங்க வந்து ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ரிட்டனா கம்ப்ளைண்ட் கொடுங்க. சும்மா போலீஸ் அண்டர் கார்டு சொல்லி பார்த்தா முடியும். ஃபோன் பண்ணி சார், இங்கே இத்தனை பேர் இப்போ இருக்கிறதுக்கு என்ன வேலை? அவங்க இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் உள்ளாங்க. யாருதுங்க இது? சார், இது அப்பார்ட்மெண்ட்டோட இடம். ஓகேங்களா? அதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே தண்ணி போட்டுட்டு இங்கே வந்து எங்களை மிரட்டி பிரச்சனை பண்ணாங்க. அதுக்காக தான் நாங்கள் அது வந்து ரிட்டனா எழுதி கொடுங்க கம்ப்ளைண்ட் ஸ்டேஷன்ல போயிட்டு. எத்தனை மணிக்குன்னா இப்போ காலையில் வாங்க. இப்போ ஏன் சார் இப்போ இங்கே இருக்கிறாங்க? யாரோட இடம் இது? எது சார்? இது நீங்கள் அசோசியேஷனோட ஆஃபீஸ். அசோசியேஷன் யார் யார் அசோசியேஷன்? நாங்கள் தான் சார். நீங்களா? இருக்கா? இருக்கு. எடுத்துட்டு வாங்க போங்க. அசோசியேஷன் யார் மெம்பர் யார்? எல்லா டீட்டெயிலும் இருக்காங்க. வீடியோ எடுக்கிறது. என்ன வீடியோ எடுத்தா என்ன சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ தண்ணி அடிக்கிறதுக்கு நாங்கள் ரூம் வச்சு வச்சுக்கோம். தண்ணி அடிக்கிறதுக்கு ஏங்க நீங்க யாருங்க? நீங்க யாரு முதல்ல சொல்லுங்க. முதல்ல நீங்க யாரு? யாரோட ஆபீஸ்? இல்ல நீங்க யாரு போட்டு வந்து பாக்குறது சொல்றீங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க குடிச்சிட்டு? உங்களுக்கு என்ன வேலை? அவங்கள யாரு வந்திருக்காங்க? நம்ம அபார்ட்மெண்ட்க்கு சம்பந்தம் இல்லாம ஆளு கொண்டு வச்சிருக்கீங்க. ஆஹா கிடையாது. நம்ம நீங்க பேசுறதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் அபார்ட்மெண்ட் இருங்க. ஒரு நிமிஷம் நீங்களே சொல்லுங்க. கூப்பிட்டீங்க. அப்ப நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க. நீங்க எதுக்கு போய் பேசுறீங்க? இல்ல சார் நீங்க பேசுங்க. அப்பா
சார் நீங்க சரி, இருங்க. கம்ப்ளைண்ட் இருங்க, wait பண்ணுங்க. கூப்பிட்டீங்க சார், அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. எனக்கே வந்து இது போலீஸை பண்றீங்க. கூப்பிட்டீங்களா அதை மட்டும் சொல்லுங்க. எதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்லுங்க. சம்பந்தம் இல்லாம ஆள் வந்து உட்கார்ந்திருக்காங்க, சொல்லுங்க. குடிச்சிட்டு இருக்காங்க. அட்ரஸ் அதுதான் சொல்லுங்க. சொல்றேன் அதை சார். வேற சொல்லுங்க. ஒண்ணுமே கிடையாது. அதை சொல்லுங்க. நான் அதை அவரை அவ்வளவுதான். விசாரிச்சுக்கிறேன். அவர் இல்ல, யாரு சார் வந்து நீங்க சொல்றாங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க. நீங்க என்ன நீங்க வந்து இதுல பாருங்க, எப்படி நீங்க பார்க்க ஒரு முடியும் சொல்லுங்க. வீட்டுல நீங்க வந்தாதனால நீங்க வீட்டு ஓனர். ஓனர் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. என்ன சார்? நாங்க வந்து ஸ்டேஷன்ல வந்து கொடுத்துறோம். ஒரு 4 பேர் அவங்க 4 பேர் பேச சொல்லியாச்சு. செக்யூரிட்டி அங்கே பக்கத்தில் இருக்கு. அவர் கேட்க மாட்டாரா? எனக்கு செக்யூரிட்டி கேட்க மாட்டாரா யாரு என்னன்ட்டு? அவர் தான் காவல் காத்துட்டு இருக்காரு. யாரு காவல் கேட்குறது? அப்போ எதுக்கு அந்த செக்யூரிட்டி என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதுதான் சார் எங்களுக்கும் புரியல. அது நீங்க வாங்க அங்க வந்து பேசி கம்ப்ளைண்டா கொடுத்து சார் அதுதான் கேட்குறேன். இங்கே இப்போ இத்தனை பேர் இருக்கிறாங்களே. இப்ப நீங்க இவ்வளோ வீடு இருக்குதுங்க. நீங்க மட்டும் தாங்க கம்ப்ளைண்ட் சொல்றீங்க. வேற யாரும் எல்லாருமே வந்து அவங்க தூங்காம வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்களா? நீங்க வந்து சொன்னா மட்டும் போதுமா? செக்யூரிட்டினா சார் எத்தனை வீடு இருந்தா என்ன சார்? யார் சொன்னாலும் கம்ப்ளைண்ட் தானே. இப்போ அவங்க யார் செக்யூரிட்டியே கேட்க இல்ல மாட்டாங்க. இல்ல அப்புறம் நீங்க என்ன? நீங்க என்ன யாருன்னு கேட்டீங்களா இல்லையா? நீங்க யாருன்னு கேட்டீங்களா இல்லையா? அங்க உள்ள எல்லாரும் யாருன்னு செக்யூரிட்டி கேட்கணும் இல்லைங்க. என்ன சார்? செக்யூரிட்டி கேட்கணும் இல்ல. செக்யூரிட்டி இல்ல சார். எங்க இருக்காங்க செக்யூரிட்டி? இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு என்ன அசோசியேஷன் சொல்றீங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு செக்யூரிட்டி போட மாட்டீங்களா? நாங்க தான் சார் செக்யூரிட்டியா இருக்கோம். யார் நீங்க செக்யூரிட்டி? ஆமா ஃபிளாட் ஓனரே இப்ப செக்யூரிட்டி இல்ல, நாங்க செக்யூரிட்டியா இருக்கோம். இந்த அசோசியேஷன் யாரு? இல்ல சார் இப்ப நாங்க அசோசியேஷன் எல்லாரும் நீங்க தான் கேக்குறீங்க. சரி இருங்க சார். இது கால் இப்ப இது பண்ணி வர சொல்லுங்க எல்லாரையும். அசோசியேஷன்ல யாரு இருக்கா அவர் சொல்லுங்க. வர சொல்லுங்க எல்லாரையும். அப்படியே ஸ்டேஷன் போங்க. கம்ப்ளைண்ட் இருக்கு. ஆனந்த் ஆனந்த் ஏங்க மொத்தமா இந்த இதுல குரூப்ல போய் கால் பண்ணுங்க. சொல்லுங்க இங்க வாங்க. என்ன சார்? எல்லாரும் கூப்பிடுறாரு. எல்லாரும் கூப்பிடுறாரு. இப்போ என்னப்பா பேர் என்ன உங்க பேர்? பாலகிருஷ்ணன். நீங்க ஆக்சஸ் கேட்டீங்க கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் திரும்ப என்னப்பா இது என்ன சம்மந்தம் இல்லாம ஆள் வந்து எங்களுக்கு கேள்வி கேட்கறாங்க. நீ யாரையும் கேட்கறதுக்கு இருந்தா இங்க வாங்க, நீங்க அங்க பேச வேணாம். இங்க வாங்க. போருக்கு பிரச்சனையா? போர் வயசு 42. போர் வேலை பார்க்க வந்தாங்க. அவனுக்கு கேளுங்க என்ன சொன்னா அவனுக்கு கேளு. எல்லாரும் போர் வேலை பார்க்க அப்பா வந்திருக்காங்க. பேரு ஜவஹர். போர் வேலை பார்க்குறவங்க உள்ள இருக்க. பேசாதீங்க. நம்பர்னா நம்பர் 305. சார் அவர் 305 இங்கே இல்லை சார். அவர் தஞ்சாவூரில் இருக்கார். தஞ்சாவூர் அட்ரஸ் சார் நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். உங்க வீடு எங்க முதல்ல அதே பேர் 305 பேசாம நீ 305 டெம்பிள் வேஸ் அப்பார்ட்மெண்ட். எம் பிளாக் டெம்பிள் வேஸ் அப்பார்ட்மெண்ட். குடிச்சிட்டு ஆடிட்டு இருக்கீங்க. இது உங்க வீடா? ஆமாம் சார். உங்க பேர்ல இருக்கு. இங்கே வேலை பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். போர் வெளியே வெளியே நாங்கள் மெயின்டெனன்ஸ் பார்ப்போம். நீங்கள் சும்மா வெளியே குடிச்சிட்டு ஃபோன் நம்பர் மெயின் சொல்லுங்க. 8870 88 70 ம் 888 ம் 615 615 5. ஏம்பா இங்கே வாங்க. நீங்கள் வாங்க. உங்கள் பேர் சொல்லுங்க. வாய் பேர் சொல்லுப்பா. கேராய் ஃபோன் பண்ணீங்களா இல்லையா? எஸ்கே ராய் அப்பா பேர்னா? வயசு என்னப்பா? கேராய் 43 வயசு இது அப்பா பேர்னா? கேராய் உங்கள் வீட்டு நம்பர்னா? 448 எந்த பிளாக்கு? எம்ல ஃபோன் நம்பர் சொல்லுங்க. ஏய் ஒன்று இது சொல்லிட்டோம். அப்புறம் நீ பாட்டு போயிரு. ஃபோன் நம்பர் தானே கேட்டோம்னா? ஓ சரி 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 ஃபோன் நம்பர். அந்த ஃபோன் நம்பரை தான் நான் போய் பேசினேன். ஃபோன் நம்பர் எந்த நம்பர் யாருக்குன்னா வாங்கிக்கோங்க. நம்பர்னா 8056 ம் 235 ம் 445. இது மொத்தம் எத்தனை வீடு இருக்கு? மொத்தம் 350 வீடு 250. கேட்கறது சொல்லுங்க. மொத்தம் எத்தனை நீங்க நான் கம்ப்ளைண்ட் எதுக்கு வந்திருக்கேன் அவங்கள சார் மொத்தம் 350 வீடு இருக்கு. முதல்ல நீங்க அங்க இருங்க, நான் இருங்க. சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க முதல்ல அவங்கள நேம் அட்ரஸ் எழுதுங்க. யார் எத்தனை பேர் 6 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நான் கிடையாது. நீங்க அங்க நேம் எழுதுறீங்களா இல்லையா? இல்லையா நீங்க சொல்லு. இல்ல இல்ல இருங்க. அங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன். எங்க கம்ப்ளைண்ட் அப்புறம் அங்க ஃபோன் பண்ணி நீங்க வந்தவங்க அங்க அவங்களுக்கு நேம் அட்ரஸ் எழுதுங்க. நீங்க என்ன சரி இருங்க சார் 350 வீடு இருக்கு சார். உங்க டீடைல் சொல்லுங்க. டீடைல்ஸ் கொடுக்க வேணாம். நீங்க போப்பா.
எது கூப்பிட்டா போலீஸ் எது கூப்பிட்டா டார்ச்சர் பண்ணிருக்கீங்க நாங்க ஏய், கம்ப்ளைன்ட் நீங்க பண்றோம் தாங்க நாங்க நைட் தூங்காம கம்ப்ளைன்ட் கிடையாது நீங்க தப்பு பண்றீங்க இது போலீஸ்கார கூட வேலை கிடையாது உங்களுக்கு வேலை வந்து யாரு தப்பு பண்றீங்க அவரு கூட அட்ரஸ் எழுதணும் இது தப்பு பண்றீங்க வீடியோ எடுங்க நான் வீடியோ எடுக்கிறேன் டீடைல் கொடுக்க மாட்டீங்க எது கால் பண்ண நான் டீடைல்ஸ் கொடுத்தாச்சு யாரு தப்பு பண்ணிருக்கா அவர்கிட்ட டீடைல்ஸ் வாங்குற வேலை டீடைல் முதல்ல கூட அடுத்தது நான் பாத்துக்கிறேன் டீடைல்ஸ் கொடுத்தாச்சு இல்லையா கொடுத்தாச்சு இல்ல இப்போ அவங்களுக்கு டீடைல்ஸ் எடுங்க நான் எடுக்கிறேன் மொத்தம் இது எத்தனை வீடு இருக்கு 350 வீடு சார் இப்போ 220 வீடு ஆக்குபை அது கேட்காம என்ன டார்ச்சர் பண்ணி அதெல்லாம் கேட்கறது தான் வந்து பேசாம இருங்க புரியுதா பேசாம இருங்க என்ன சவுண்டு கொடுக்குறீங்க டிபார்ட்மெண்ட் ரெஸ்பெக்ட் பண்ணி பேசுங்க என்ன பிரச்சனை எப்படி நீங்கள் எப்படி பேசுங்க என்னது எப்படி பேசுங்க ரெஸ்பெக்ட் கொடுத்தா ரெஸ்பெக்ட் வாங்க மாட்டீங்க என்ன வாங்க மாட்டேன்றாங்க என்ன வாங்க மாட்டேன்றாங்க ஆமா நீங்க நாங்க ஏங்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்கங்க சொல்றத கேளுங்க நீ போங்க நான் பேசிக்கிறேன் அவரே அனுப்புறீங்க அவரை இருக்கணும் இப்போ ம் எத்தனை வீடு இருக்கு மொத்தம் மொத்தம் 350 வீடு இப்போ 220 வீடு ஆக்குப்பை ஸ்டேஷன் சொல்லியாச்சு 200 மறுபடியும் 20 வீடு எங்களை வந்து பார்த்துட்டு தான் போக முடியும் ஆக்கு போயிடு இந்த 220 வீட்டுல நீங்க 2 பேர் தான் இவங்கள வந்து அப்ஜெக்ஷன் பண்றீங்க என்ன சார் இவங்க யாரு என்னன்னு தெரியலன்றீங்க கரெக்டா முடியிற பிரச்சனை ஆமா அவங்க ஏதோ கட்சிக்காரங்கன்னு சொல்லிட்டு இப்போ குடிச்சிட்டு எங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க அதனால நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் பண்ணாங்க அவர் என்னை வந்து ஃபோட்டோ எடுத்தார் யாரு அந்த இது பிளாக் கலரில் ட்ரெஸ் வந்து சொல்லுங்க இது போல ஃபோட்டோ எடுத்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு திரும்ப வந்தார் நீங்க கேட்க மாட்டீங்க அப்போ நான் அதான் மறைச்சிட்டு அதான் கேட்டுனுக்குறாங்க வந்து ரொம்ப கருப்பு திரும்ப வந்து இது பண்ணேன் வந்துனுக்குறீங்க வந்து பாரு வந்து என்ன டீட்டெயில் எல்லாத்தையும் தானே கேட்டுக்கிறாங்க கேட்க மாட்டீங்கன்ற கேட்டுக்கு தானே இருக்கிறாங்க கேட்கறது நீ பதில் சொல்லணும்ல எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தூரம் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு வராங்க இன்னைக்கு ஈவினிங் எவ்வளோ நேரம் சால்வ் பண்ணோம் சொல்லுங்க எல்லாத்தையும் அதான் சார் திரும்ப வந்து முறைச்சிட்டே பின்னாடி வந்து வந்தாங்க அப்புறம் 2-3 பேர் வந்து எங்களை இது பண்ணாங்க நாங்கள் அதுக்கப்புறம் தான் கால் பண்ணோம் இப்போ நான் என்ன தப்பு திரும்ப வெளியில் வந்து எங்களை பார்த்துட்டு அங்கேருந்து இது பண்ணாங்க அதுக்கப்புறம் இப்போது 2 மணி நேரமாக ஆகுது இப்போ குடிச்சிட்டு ஏப்பா இவ்வளோ பேர் இருக்காங்கப்பா யாருமே கேட்கல நீங்க ரெண்டு சார் யாரு அதில் இல்லை சார் தப்பு செய்கிறவங்களாம் யார் ஒருத்தவங்க கேட்டாலும் தப்பு தானே எங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் வந்து ஒருத்தவங்க கேட்டாலும் இதுதான் நீங்கள் வேலைக்கு வந்துடுறாங்க சார் நீங்கள் எல்லாம் முள்ளு வெட்டிட்டு போர் போர் அப்படியே போர் மோட்டர் அப்படியே இருக்குது நீங்கள் வந்து பாருங்க பூபதி அப்படியே வாங்க கீழே இப்போ போர் வேலை இறக்குனது எல்லாமே வந்து வேலை பார்த்துட்டு உட்காந்துருக்கான் இப்போ வந்துட்டு பாலா இப்போ ஃபோன் பண்ணிவிட்டு 100 கால்ஸ் திரும்பவும் ஆ யார் என்னன்னு நம்ம யாருன்னு கேட்குறாங்க இன்னைக்கு தஞ்சாவூர்லேருந்து வந்துட்டு பரத் சாருக்கு போனோம் கொஞ்சம் வா சொல்கிறேன் அவருக்கு ஒரு வா ம் வேலைக்கு போர் இறக்கிட்டு எல்லாம் வேலை பார்த்துட்டு உட்காந்துருக்குறோம் இவங்க எல்லாம் யாருன்னு கேட்குறாங்க ஹலோ ம் யார் இவன் பாலாவும் ராய் தான் பாலா வந்தாலே நிம்மதி அவனுக்கு இருக்காது அதான் பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு என்ன தேவையோ எனக்கு புரியல ஓகே இன்னும் புரியாமல் இன்னைக்கு சாயந்தரம் நம்ம ஆக்சன்ஸுக்கு கொடுத்து சால்வ் பண்ணோன்னு பார்த்தோம் இப்போ தேவையில்லாத வேலை பார்க்குறேன் ம் என்ன பண்ணுறேன் தூக்கவே இல்லை நேற்று 3 மணியாக தூங்கலை இப்போ நான் இங்கே உட்காந்து போருக்காக இப்போவும் எனக்கு தூக்கம் இல்லை லாக்கியாக தான் இருக்கு அப்பார்ட்மெண்ட் இங்கே வாங்க என்ன படம் பிரச்சனை ஆக்சஸ் கார்டு கொடுத்தாச்சு திரும்ப என்ன பிரச்சனை இவர் சொல்லுவீங்களா என்னத்துக்கு வேலை நடக்குதா இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் ஏங்க இங்கேருந்து ஆள் வந்து அவர் என்கிட்ட வந்து நான் சொல்லிவிட்டு என்னை ஃபோட்டோ எடுத்தார் நான் வந்து திரும்ப இது பண்ணேன் எடுக்காதன்னு சொன்னேன் திரும்ப வார்ன் பண்ணேன் 2 வாட்டி கேட்கல அப்புறம் நான் யார் தெரியுமா அப்படின்னு என்னை மிரட்டிட்டு போனார் எதுக்கு தேவையில்லாமல் நான் சும்மா வாக்கிங் வந்தேன் அந்த பையனை கூப்பிடு வெளில யார் யார் மிரட்டினானோ அவனை கூப்பிடு யாருக்கு மட்டும் வேண்டிய இடத்துல இல்லை என் தேடியோ பையன் சொன்னதோடையா இங்கே யார் தேடியோ பையன் சொல்லி சொன்னதோடையா சொல்லு சம்மந்தம் இல்லாத ஆள்னா நீங்கள் எம்பிளாக்கில் விட்டுட்டு இப்போ ஓனர்ஸ் அங்கே வந்து மிரட்டுவாங்க இது பண்ணுவாங்க நீங்கள் இப்போ தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துருப்பீங்க சொல்லுங்கள் யாரு ம்
எனக்கு புரியல. என்ன அதுதான் பண்ணுறவங்க தப்பு பண்ணுறவங்களே எப்படி புரியாமல் இருக்கும். என்ட்ரி பாரு, கேட்டு என்ட்ரி வேலையை பாரு. ஃபோன் நம்பர் 8939520100. போயிட்டு பேசி விட்டோம், பண்ணி ஹெல்ப் பண்ணுவோம். இருங்க, எஸ்ஐ சார் கிட்ட பேசுகிறேன். காலையில் அவர் சொல்கிறார் 2 பேரும் கம்ப்ளைண்ட் எடுத்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவர் வந்து அவரோட சரி, மற்ற பேரும் நேம்லாம் எழுதி யார் அவங்கெல்லாம் வேலை செய்கிறவங்கன்றாங்க. எழுது. இல்லை பரவாயில்ல, நேம் எழுதிக்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க? உங்கள் வீடு அட்ரஸ் எங்க? தஞ்சாவூர். யார் தஞ்சாவூர் அட்ரஸ் எங்கே இருக்கீங்க? யார் நீங்கள் வலதலம்பேடு அட்ரஸ் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். நான் சொல்கிறேன். நான் இப்போ நோட் பண்ணிக்கிறேன் சார். அவர் தஞ்சாவூர் அட்ரஸ் சொல்லுங்கள் நீங்கள் முதல்ல சொல்லுங்கள் சார். சார் இவர் தஞ்சாவூர் அட்ரஸ் அதெல்லாம் வேணாம். காலையில் வந்து எல்லாம் அட்ரஸ் சொல்லுங்கள். காலையில் வந்து எல்லா டீட்டெயிலும் ஏழு அட்டை கொடுக்க 6 பேர் இருக்கிறாங்களா? 6 பேரா? 6 பேர். சரியா? காலையில் வாங்க. எஸ்ஐ பணத்துக்கு இருப்பார், அவர் பாருங்கள். சரி ஓகே. இப்போ